ஏற்கனவே படிப்பு வரல, இதுல காதல் கத்திரிக்காய் ரொமான்ஸ்னு போனா விளங்க மாட்டோன்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கல. மனசு கட்டி போட்டுட்டு இவ்வளவு நாள் வாழல, அப்படியே இருந்துட்டு போயிருப்பேனேடி. நீ தானே ஏத்தி விட்ட. இப்போ எல்லாமே போச்சு. போறதுக்கு போக்கிடும் இல்லாம கோயில்ல வந்து புலம்பிட்டு இருக்கேன். எனக்கு இது தேவையா? ஏய் சாரிடி. எனக்கும் தமிழ் மேல ஒரு இது வராமலாம் இல்ல, வந்துச்சு. அது உதறி தள்ளி விட்டு தானே நான் வேற பக்கம் நின்னேன். யாரடி இந்த தமிழ்? எதுக்காக என் மேல இவ்ளோ அன்பு காட்டினாரு? ஸ்கூல்ல அன்னைக்கு நான் பிடிப்பட்டு நின்னுட்டு இருந்தப்போ கூட வந்து காப்பாத்தினாரு. இதோ இப்போ அவர் கையால பணம் கட்டி என்ன ஸ்பெஷல் கோச்சிங்ல சேர்த்திருக்காரு. எதுக்காக இவ்வளவும் பண்ணணும்? சொந்த அப்பாவே என்ன தலைமுழுகி துரும்பு மாதிரி நடத்துறப்ப இவர் மட்டும் எதுக்காக முன்னால் இவ்ளோ பிரியம் காட்டணும்? நான் அதை வச்சுதான் சொன்னேன் இதுக்கு பேரு காதல்னு. என் அப்பா தம்பிக்கு இல்லாத அக்கறை தமிழுக்கு மட்டும் எதுக்கு வந்துச்சு? எதுக்காக நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு அவர் நம்பினாரு. அப்பவே அவர் என் மனசுக்கு நெருக்கமா தான் நான் பார்த்தேன். அப்போ அந்த உணர்ச்சிக்கு பேர் நன்றின்னு தான் நினைச்சேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அது காதல்னு தெரிஞ்சது. ஏய் நில்லடி. ஏய் என்னடி இது? என்னோட வீட்டுக்கு வந்து அவரு நான் தப்பானவன் இல்லைன்னு நிரூபிச்சப்போ சட்டுன்னு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுச்சு. அவர் தோள்ல சாஞ்சு வாழ்க்கை பூரா நான் பட்ட வேதனைய சொல்லி சொல்லி அழணும்னு தோணுச்சு. அவர் கையை இறுக்கி பிடிச்சுக்கணும்னு தோணுச்சு. இப்படி ஒரு தங்கமான மனுஷனை நான் பெத்த புள்ள மாதிரி தாங்கணும்னு தோணுச்சு. அவருக்கு வயிறு நிறைய சமைச்சு போடணும், கஷ்டம் வந்தா நான் கூட நிக்கணும், சந்தோஷம் வந்தா நான் கட்டி பிடிச்சு கொண்டாடணும். இந்த தங்கத்தோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு தோணுச்சு. வழக்கம் போல நான் ஒரு பைத்தியம், அதனால இப்படி எல்லாம் தோணுதுன்னு அது நினைப்ப நான் தள்ளி விட்டுட்டேன். நீ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி இதுக்கு பேர் தான் காதல்னு எனக்கு புரிஞ்சது. எனக்கும் அது தோணுனால தாண்டி நானும் சொன்னேன். இந்த ஆண்டவன் இருக்கானே, அவெல்லாம் நல்லா இருப்பான், ரொம்ப நல்லா இருப்பான். முழுசா வாழவும் விட மாட்டேங்கிறான், சாகவும் விட மாட்டேங்கிறான். இந்த சின்ன குழந்தைங்க தூங்குறப்ப சாமி விளையாட்டு காட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையிலயும் விளையாடுறான். மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான், இனி வாழ்நாள் முழுக்க ஒரு நிமிஷம் கூட விடாம அவனோட வாழ்ந்துடலான்னு பைத்தியக்காரத்தனமா நம்பினேன். ஒரு நாள் தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விட்டான். உலகத்திலேயே பிறந்த ஒரே நாள்ல செத்து போன காதல் என்னோடதான் தாண்டி இருக்கும். எனக்கும் கோவம் கோவமா தாண்டி வருது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல, வழக்கம் போல இதுவும் என்னோட பைத்தியக்காரத்தனம் தானே மின்னல். நான் தானே காதல் காதல்னு இந்த பக்கம் உருகிட்டு இருக்கேன். ஆனா அவரு இப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம தானே இருக்காரு. வெறும் ஃப்ரெண்டா நினைச்சவரை போய் காதல்னு நினைச்சு அது சொல்றதுக்கு வேற நான் போயிருக்கேன். சொல்லிருந்தா எவ்வளவு அசிங்கமா போயிருக்கும். அவரு கண்டிப்பா தப்பா நினைச்சிருப்பாருல. இல்லடி, அவருக்கும் உன் மேல ஒரு இது இருக்குன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தோணுதுடி. இல்ல மின்னல், நான் தனியாவே பிறந்து தனியாவே இருக்கணும்னு சாபம் வாங்கிட்டு வந்தவ.
ஆதரவற்ற சரஸ்வதி. அப்பா பாசம் இல்லை நாய் போச்சு. அம்மா அப்பா கண்ணை சச்சா மட்டும்தான் என் மேல பாசத்தை காட்ட முடியும். தங்கச்சி தம்பி எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு. கடைசி அமைச்சு இருக்கிறதே என் பாட்டி மட்டும்தான். அவங்களும் போய் சேர்ந்துட்டா நான் ஒட்டு மொத்தமா தனியா தாண்டி நிக்கணும். இதுக்கு மேல என்ன சொல்றது? எல்லாமே போச்சு. இனி பேசி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன், இப்ப கூட அவருக்கு உன் மேல ஏதோ ஒரு இது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பொண்ணு பார்க்க வந்த விஷயத்துலயோ இல்ல அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆன விஷயத்துலயோ கண்டிப்பா அதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. விடு மின்னல், மறுபடியும் ஏத்தி விட்டு பிரச்சனையை உண்டாக்காத. இந்த அவமானத்துல இருந்து வெளியில வந்தாலே போதும்னு இருக்கு. சரி வா, வீட்டுக்கு போலாம். நேரம் ஆயிடுச்சு. வீட்டுல தேட போறாங்க. இல்ல நீ போ, நான் அப்புறம் வரேன். ஏண்டி? என் முகம் வாடி இருந்ததுன்னா அதுக்கு 1000 கேள்வி வீட்டுல வரும். அந்த வீட்டுல நான் சுதந்திரமா அழவும் சிரிக்கவும் முடியாது. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு மனசு தெளிவானதுக்கு அப்புறம் வரேன். நீ போ. தைரியமா ரெடி. நான் அப்புறம் கால் பண்றேன். ம். பக்தா, உன்னைத்தான் பக்தா. யாருங்க? நான் சந்தோஷமா போயிட்டு வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. உன் கருணையே கருணம்மா. மா, தமிழனாக்கு பொண்ணு பார்க்க போனபோது நீ ஒரு புடவை கட்டிருந்தால, அது செம்ம ஹிட்டுமா. இன்ஸ்டால போட்டோ போட்டிருந்தானா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாரிய பத்தி தான் பயங்கரமா பேசினாங்க. ஆமாமா, வசுந்தர கூட உங்க சாரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. உங்களை பத்தியும் கேட்டாமா. அதுக்கு என்ன, அதே கலர்ல அவளுக்கும் ஒன்னு எடுத்து கொடுத்துட்டா போகுது. நல்லதோட சரி, எப்படி நம்ம தமிழ் நிச்சயதார்த்தம் வருது இல்ல, அதுக்கு எடுத்து கொடுத்துருவோம். அண்ணே, ஏற்கனவே கிச்சன்ல அதிகமா டிராபிக் இருக்கு. நீ வேற வந்து என்ன டிராபிக் ஜாம் பண்ற? இன்னைக்கு அபியாக்கா வேலைக்கு வரலனா, அதனால எல்லாரும் வேலையை ஷேர் பண்ணி பண்றோம். நீயும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுனா. இல்லண்ணா, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும்னா சொல்டா, நாங்களாம் வெளியில போயிடுறோம். இல்ல, எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லணும். இத்தனை நாள் இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதான் இன்னைக்கு பேசிடலாமேன்னு. என்னடா, என்னன்னு சொல்லு. இல்லம்மா, ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னடா பம்மி பம்மி பூனை பிடிக்கிற? ஒரு நிச்சயதார்த்தத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி தான். அத பத்தியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையா? ஓஹோ, அதனாலதான் பேசிட்டே இருக்கும்போதே ஐயா பாதியில எந்திரிச்சு போயிட்டீங்களோ? ஏண்டா பிடிக்கல? தங்கமான பொண்ணுடா, பொறுப்பானவ, முக்கியமா படிச்சிருக்கா. என்ன ஆச்சுடா உனக்கு? அங்க பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டப்ப கூட ஆமான் தானே தலையாட்டினேன். அது எப்படிமா, நீங்க எல்லாரும் முன்னாடியே கேட்கும் போது நான் எப்படிமா பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? சொல்லுடா, அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? எது உனக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா? நீ அவகிட்ட தனியா பேசுனியா, இல்ல அவகிட்ட ஏதாவது குறைய கண்டியா? இல்லம்மா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு இல்லை. ஆனா அது. டேய், என்னடா இழுக்கிற? ஏதாவது ஓப்பனா சொல்றா. உங்க அம்மா கிட்ட தானே சொல்ற. அம்மா, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா.
பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் சொல்ல போனால் இந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கே அது தோணுச்சு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் சுவாசினியை நிச்சயம் பண்ணுற அளவுக்கே முடிவு பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட நான் பொய்யே சொல்லக்கூடாதுதாம்மா இருந்தேன். அதாம்மா உண்மையை சொல்லிட்டேன். அட பாவி, நீயுமாடா தமிழ்? நீயுமா அம்மா கிட்ட போய் சொல்லிருக்க? நீயுமா லவ் பண்ணிருக்க? நீயுமாடா துரோகம் பண்ணிருக்க? நீயுமா அம்மாவை ஏன் கொத 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 என்ன மச்சம்மா? முடியாதுடா, முடியவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கண்டிப்பா இதை நான் ஒரு நாள் அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன். என்னால முடியாது. எப்பா என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, இதை எங்க அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. நான் அதை சொல்லவே போறதில்ல. தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விட்டுரு. ஏப்பா இதுவும் லைஃப் பிரச்சனைப்பா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அம்மா சொல்றதுதான் வேத வாக்கு. எனக்கு மட்டும் இல்லை, அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே அதே தான். எங்க அம்மா ஒரு விஷயத்த சொன்னா உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. அவ்வளவுதான். நீ ஏன்ப்பா கற்பனை பண்ணிக்கிற? எந்த அம்மாவும் தன் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நீ சொல்லு, அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஏன் கார்த்தி விஷயத்துல அவங்க ஏத்துக்கல? நீ ஏன் ட்ரை பண்ணுப்பா. சான்ஸே இல்ல. கார்த்தி விஷயத்தை அவங்க ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதுல நான் வேற போய் என் விஷயத்த சொன்னா பெரிய விபரீதமா தான் முடியும். என்னால முடியாதுடா. அப்போ உன்னோட லவ் அந்த பொண்ணு அம்போ நூற்ற போறியா? இப்பதானப்பா அந்த பொண்ணு இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்ன. இது என்னப்பா பைத்தியக்காரத்தனம்? தெரியலடா, ஆனா அம்மாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அப்போ அந்த பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு அம்மா பாக்குற பொண்ணை கட்டிக்கிட்டு காலம் பூரா வாழ போறியா? அப்படி வாழ்ந்தா அது வாழ்க்கை இல்லப்பா, ஆயுள் தண்டனை. புரியுதுடா, ஆனா நான் என்னடா பண்றது? ஒரு நாளும் எங்க அம்மாவுக்கு எதிராக என்னோட மனசு வேலை செய்யும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ச்சே, இந்த கடவுள் ஏன் எங்க அம்மாவுக்கு எதிராக நிக்க வச்சு சோதிக்கிறாருன்னு எனக்கு புரியலடா. அடா பைத்தியமே, ஏப்பா அந்த பொண்ணை உன் கண்ணு முன்னாடி காட்டினதே அந்த கடவுள் தான்ப்பா. மறந்துட்டியா? 3 தடவை மழை பெஞ்சது அறிஞ்ச ஒரே சாட்சி நான் சொல்றேன். இப்படி அம்மாவை காரணம் காட்டி கடவுள் காட்டின பொண்ணை கை கழுவி விடலான்னு பாக்குறியே, இது அநியாயம், அக்கிரமம். அப்போ எங்க அம்மாவுக்கு எது வேணாலும் பரவாயில்லையா? என்னடா பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. நீ சொன்ன அவங்க ஏத்துப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, நம்புப்பா. சாரிடா, என்னால அது முடியவே முடியாது. உன்னால முடியாட்டி என்ன? அப்பா இருக்கார்ல, அவரை கூட்டு சேர்த்துக்கோ. ஏன் கார்த்திக்கு பிடிச்ச பொண்ணு அவர் தானே முடிச்சு வச்சாரு. உன்ன மட்டும் நான் கை விட்டுருவா போறாரு? அம்மா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி நடக்க போறது விபரீதம் தான். எனக்கு அதுல விருப்பம் இல்ல, விட்டுரு. முட்டாள் முட்டாள், அதை எப்படா விட முடியும்? உன்னையே நீ தண்டிச்சுக்கிறியா? நீ இன்னைக்கு பேசாம போறதுக்கான தண்டனையை காலம் பூரா அனுபவிக்க போற தமிழே. கூட பிறந்த பொறுப்பா அவன் கூடவே இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நரகத்துல நீ உள்றதை எப்படி பண்ணல ஏத்துக்க முடியும்? டேய், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியா வர்றியா ப்ளீஸ்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. அதெல்லாம் முடியாது. நான் உன்னிட்டு போனா நீ கிறுக்கு பிடிச்சி தெரியவ. ஏதாவது ஒரு நல்ல முடிவா எடு ப்ளீஸ். சரி, நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். எப்படிப்பா? அந்த சாமி தானே எனக்கு சரஸ்வதி அடையாளம் காட்டுச்சு. அப்ப இந்த பிரச்சனைக்கும் அதுவே ஒரு தீர்வு சொல்லட்டும். அப்ப அந்த சாமி கிட்டே போய் நியாயம் கேட்க போறேன். தமிழே, சாமி உங்ககிட்ட ஒரு தடவை பேசுனதே பெரிய அதிசயம்ப்பா. நீ நினைக்கிறப்பெல்லாம் சாமி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பு. டேய், கை காட்ட சாமியா வழியும் காட்டட்டும். எங்க அம்மா கிட்ட பேசி மனசை மாத்திர தைரியம் எனக்கு இல்லப்பா. அந்த சரஸ்வதி தான் எனக்கு அமையணும்னா அந்த கடவுளே எங்க அம்மாவோட மனசை மாத்தட்டும். நான் உன் காதலை நம்புறேன், நீ கடவுளை நம்புற. இந்த 2 நம்பிக்கையில ஏதாவது ஒரு நம்பிக்கை ஒன்று காப்பாத்துட்டப்பா. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது எனக்கே தெரியல.
எங்க போயிட்டு வர? யாரடா கேக்குற? அவ்வளவுதான் கேக்குறேன். எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். டியூஷன் சென்டருக்குப்பா. உன் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு? அண்ணா நகர்ப்பா. அப்ப அம்பத்தூர்ல இருக்கிறது இன்ஸ்டியூட்டோட பிராஞ்சா? என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுற? அண்ணா நகர்ல படிக்க போனவளுக்கும் அம்பத்தூருக்கும் என்ன சம்பந்தம்? அதைத்தான் நானும் கேக்குறேன். என்ன சம்பந்தம்? அம்பத்தூர் எதுக்கு போன? என்னடி சொல்றாம? என்னடி இதெல்லாம்? அம்பத்தூர் போனியா? இல்லம்மா, இப்ப உண்மையை சொல்லலைன்னா நடக்கிறதே வேற. டேய், என்னடா நடக்குதுங்க? தயவு செஞ்சு நடந்ததை சொல்லுடா. பொய் சொல்றாமா? திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் பண்றான். எப்படியாவது பெத்தவங்க மானத்தை கப்பல் ஏத்திடணும்னு படாத பாடுபடுறா. அம்பத்தூர் போயிட்டு வந்துட்டு படிக்க போனேன்னு எப்படி கூசாம போய் சொல்றா பாரு. என்ன நெஞ்செழுத்து இருக்கணும் உனக்கு? சாரிப்பா. என்னடி இது? என்ன திருட்டுதனம் இது? இப்படி கண்ட மெனிக்கு சுத்தறதுக்கு அவனை பார்த்து வளர்த்து உன்னை நீ என்ன செய்யற பாரு. எப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பொய் சொல்ற நீ? எவ்வளவு தைரியம் உனக்கு? விடுங்க அத்தை. இவெல்லாம் அடிச்சதா வழிக்கு வருவா. பொய் சொல்லுவியாடி நீ? பொய் சொல்லுவியா? ஏன் கண்ணு, ஏன் இப்படி பண்ண? ரொம்ப நல்ல பொண்ணு. அதான் அந்த லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது. எல்லா தகவலும் என் காதுக்கு வந்துருச்சுமா. இவ அம்பத்தூருக்கு போய் அன்னைக்கு அந்த பொறிக்கு பையனை அடிச்சு இழுத்துட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சானே, அவனை போய் பார்த்துட்டு வந்திருக்கா. இதுதான் ஒழுக்கமான பொண்ணு கழகா? கேளு. ஏண்டா, நீயே பாத்தியா இல்ல எவனோ வந்து சொன்னான்னு கேக்குறியா? எவன் சொன்னா என்னமா? சொன்ன உடனே நான் ஒன்னும் நம்பல. இவ படிக்கிற இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இவ வந்திருக்கலான்ட்டு. வரலன்னு சொன்னாங்க. அவளை இல்லைன்னு சொல்லு. அப்பா, நான் போனது உண்மைதான்ப்பா. அது பேசாத. படிக்கிற நேரத்துல அந்த ஃபேக்டரிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள? ஏன் போய் சொல்ற? எதுக்காக என்கிட்ட மறைக்கிற? நீ செய்யறது தப்புன்னு உனக்கே தெரியறதுனாலதான் இந்த பயம் வருது. அதுக்காக போய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி சுத்திட்டு இருக்க. என்னடா அது? பெத்த பண்ணி பித்தலாட்டம் பண்றேன்னு சொல்ற? பேசாதமா. நீ செல்லம் கொடுத்துதான் திமிர் எடுத்து அலையறாவ. சரி, படிப்பு தான் வரலன்னு பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு பொறிக்கு சோரேறி குதிச்சு வீட்டுக்குள்ள வரான். இன்னொரு பக்கம் பார்த்தா எவனோ ஒருத்தன் இந்த பொறிக்கை அடிச்சு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரான். நடு வீட்டுல நின்னு உங்க பொண்ணை புரிஞ்சுக்கங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்றான். என்னம்மா இதெல்லாம் கேட்டா நான் கெட்டவனா? ஏண்டி, சின்ன வயசுல இருந்து அவங்க ரெண்டு பேரையும் வளர்த்த மாதிரி தானே ஒன்னையும் வளர்த்தேன் நானு. உனக்கு மட்டும் ஏண்டி புத்தி இவ்வளவு கேவலமா போகுது? எல்லா வியாக்கியானமும் பேசுறல்ல, இந்த அறிவு இல்லையா? உன்னெல்லாம் கொன்னாலும் தப்பில்லை. மறுபடியும் இப்படி பண்ணுவியா? நிறுத்திடி. விட்டா அடிச்சே கொன்னுடுவ போல இருக்கு. அக்கா, நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம்? நீ மட்டும் ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்ற? படிப்பு தான் வரல, சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒழுக்கமாவது இருக்க வேண்டாமா? நாளைக்கு உனக்கு என்ன ஆனாலும் அப்பாவோட பேரை சொல்லி அவரோட பொண்ணுன்னு தானே உன்னை பத்தி பேசுவாங்க. போதும். உன் அழுகையும் கண்ணீரும் பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இல்ல வாசுகி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எப்ப முன்ன பின்ன தெரியாதவன்லாம் இவளுக்காக இந்த வீட்டு படியேறி வந்து பேச ஆரம்பிச்சானோ அப்பவே நாம புரிஞ்சுக்கணும் இவ சரியில்லைன்னு. பாவி பாவி, பெத்த பொண்ணை பார்த்து ஒரு அப்பம் பேசுற பேச்சாது? வேற வழி? இவ கட்டு சீரழிஞ்சா ஏன் மனமல போயிடும். இவ எப்படியாவது படிச்சு ஒரு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதானே புரியுது. இவளுக்கு படிப்பு வராதுன்னு இல்ல, படிப்பை தவிர மத்த எல்லா விஷயத்திலும் இவளுக்கு ஆர்வம் இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. இவ படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனதெல்லாம் படிக்கிறேங்கிற பேர்ல கண்டதையும் பண்றதுக்காகத்தான்.